குட் மார்னிங் பசங்களா. சாரி உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. யாடாமா. ஸோ எவ்ரி ஒன் கிரேட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஒய் மேம் லேட், எல்லாத்தையும் செட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா பசங்களா. ஓகேங்களா? எஸ் யாஸ் ஐனா ஓகே. எஸ்டா பசங்களா. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களா எல்லாரும்? நோ வாய்ஸ். கேன் யூ ஆல் ஹியர் மீனா? எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேட்குது இல்லடா பசங்களா? எஸ். எஸ் ஆர் நோ? கேன் யூ ஆல் ஹியர் மீ? ஓகே டன். எஸ். ஸோ பசங்களா, இன்னைக்கு ரொம்ப பெரிய சாப்டர் ரிவைஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி பார்ட் 2. இதுவுமே 2 பார்ட்ஸாக தான் ரிவைஸ் பண்ண முடியும். ஆனால் இது இட் ரியலி பிக் சாப்டர். ஓகேங்களா? ஸோ எஸ்டாமா, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தர ஆல்மோஸ்ட் 9 எக்ஸசைஸ். ஓகேங்களா? இந்த ஒரு சாப்டர்லாம் நம்மளுக்கு 9 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ 9 எக்ஸசைஸையும் ஒன் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா வி கான் டூ இட். ஸோ ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டூ டேஸுக்கு வி கோயிங் டு ஹேப்பன் திஸ் சாப்டர் 9. சாப்டர் 9 வந்து நம்மளுக்கு 2 நாளைக்காச்சு இருக்க போகுதுடாமா. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? X.99 நடத்தலையா? ஓய் 9.9 நான் நடத்தியாச்சு. வால்யூம் ஹாஸ் டன் இன் யூடியூப். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்டாப்பா. ஸோ நான் திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது 9.9 உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன், ரெடி தான். சரிடாப்பா. ஸோ பட் அபிநய் ஐ ஹவ் டேக்கன் 9.9 ட்ராமா. டீமினால தான் எடுக்கல. பட் 9.9 நான் வந்து யூடியூப்ல எடுத்தாச்சு. ஓகேடா பசங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த கேட்டகரிஸை நம்ம அனலைஸ் பண்ணுறது, இதில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் ஹவு டு ஐடென்டிஃபை தி கொஷின்ஸை எப்படிப்பா ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரைமன் சம், இது வந்து ஒரு டைப் ஆஃப் கொஷினில் ரைமன் சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 9.1 எக்ஸசைஸ் படி பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் ஒன் லிமிட்டஸ் சம்ன்றப்போ அதை ஒரு விதமாக நீங்கள் பண்ணணும். ரைட்? லிமிட்டஸ் சம்னா தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ரைமன் சம்ங்கிறது ஒரு மாடல், லிமிட்டஸ் சம்ங்கிறது ஒரு மாடல். ஒரு இன்டெகிரேஷனை நம்ம லிமிட்டாக போட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ரைட்டாடாமா? நெக்ஸ்ட் தேர்ட் திங் என்னது? ரைமன் சம் ஓகே, லிமிட்டஸ் சம் ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 9.3க்குள்ளே வராத வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்த உடனே சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடுத்த மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ வில் பி ஹேவிங் சைனுக்கு பவர்ஸோ காஸுக்கு பவர்ஸோ இருக்குன்ற பட்சத்தில், ஓகே, சைனுக்கோ காஸுக்கோ இவங்க 2 பேர்த்துக்கும் எனி பவர்ஸ் இருக்குன்னா தட் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அவங்கள ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் ஃபோர்த்து கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வி வில் பி ஹேவிங் நான் சொன்ன ஒரு ஃபார்மேட் க்ளூ. அந்த ஃபார்மேட் க்ளூ என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். யூ வில் பி ஹேவிங் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் டினாமினேட்டரில், எஸ்பெஷலி டினாமினேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயரோ ஆர் காஸ் ஸ்கொயர் எக்ஸோ இருக்கும். சைன் காஸ், சைன் ஆர் காஸ், இந்த மாதிரி 4 பேர் இருக்கிறன்ற பட்சத்தில் அவங்கள நம்ம டேன் இன்வெர்ஸ் ஃபார்முலாக்கு சேஞ்ச் பண்ண பார்ப்போம். ஓகேவா? இந்த மாதிரி 4 விதமான சம்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேறு வழியே இல்லை அப்படின்னா தான் நம்ம 9.3 ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே வரப்போகிறோம். ஓகேவாடா பசங்களா? ஸோ அண்ட் காமா ரூல், ரைட்? காமா இன்டெகிரேஷன் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 11th சாப்டரில் ஃபுல்லாமே நீங்கள் காமா இன்டெகிரேஷன் தான் யூஸ் பண்ணீங்க. ஹேவ் யூ ரிமெம்பர் காமா இன்டெகிரேஷன்? எஸ்டா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைமன் சம். ஸோ ரைமன் சம்ங்கிறது என்னன்னா, நம்ம ரெக்டாங்கிள்ஸ் போடுவோம்ல. நான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ராங்கிள் ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்காடா பசங்களா? ஸோ ஒரு ஏரியா ஆஃப் இன்டெகிரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ஸை டிவைட் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்ல. இதுதான் லென்த், இதுதான் பிரெத். ஸோ லென்த் இன்டூ பிரெத் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்ல. அதே ஃபார்மேட் தான் ரைமன் இன்டெகிரேஷன். ஆக்சுவலி அதுதான் ரைமன் இன்டெகிரேஷனே. சரிங்களா? அவங்க கொடுத்துருக்க எக்ஸை நம்ம பார்ட்டிஷன் பண்ணணும்.
ஓகே, நோ ப்ராப்ளம் அனு. ரைட்? குட் மார்னிங்டா பசங்களா. ஸோ இப்போ குடுத்துருக்க சம்ம நான் வந்து பார்ட்டிஷன் பண்ணோம். அவங்க குடுத்துருக்கிறது வந்து XY கிராஃப். நீங்க XY கிராஃப் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். 0லிருந்து 0.5 வரைக்கும். 0ல ஸ்டார்ட் பண்ணி 0.5 வரைக்கும் எத்தனை சப் இன்டர்வல்ஸா பிரிக்க சொல்றாங்க? 5 ரெக்டாங்கிள்ஸா பிரிக்க சொல்றாங்க. ஓகேவா? யூ ஆர் கோயிங் டு டிவைட் திஸ் அஸ் 5 rectangles. டிவைட் பண்ணியாச்சா? 5 ரெக்டாங்கிளா டிவைட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸோட லெஃப்ட் சைடை மட்டும் நீங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் கால் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸோட ரைட் ஹேண்டை மட்டும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் ரூல். இதுவே அவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் மிட் பாயிண்ட் ரூல். அவ்வளோதான் வித்தியாசம் தவிர தட் இஸ் நத்திங் சேஞ்ச் இன் தட். ஓகேங்களா? எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ அப்போ இது எல்லாரோட பாயிண்ட்டையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஃபார் தி ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், ஸோ x0 y0 வருமா? x0 வந்து 0. இந்த எண்டு யார் குறிப்பாங்க? ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி? 5 ஈக்குவல் இன்டர்வலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். யாரை? 0.5. 0.5ங்கிற ஓவர் லென்த்தை 5 குரூப்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஒரு குரூப்புக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்? 0.1. ஒரு குரூப்புக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்? 0.1. ஸோ 0.11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் 0.1, 0.2, 0.3 and 0.4. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? ஸோ வாட் ஆர் யுவர் இன்டர்வல்ஸ்? உங்களோட இன்டர்வல்ஸ் எப்படி இருக்கு? ஸோ எங்கேயாவது டவுட்ஸ் வருதுன்றப்போ இந்த ரெக்டாங்கிள்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ x0 is equal to 0, x1 is equal to 0.1, x2 is equal to 0.3. யாஸ் சிவனேஷ், நான் அது வந்து அட்டாச் பண்ணிடுறேன்டாப்பா. சரிங்களா? x3 is equal to 0.3 and x4 is equal to 0.4, x5 is equal to 0.5. ஓகேவாடாமா? ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷனை நம்ம சம்மை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்டகிரேஷன்ங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி சம். இன்டகிரேஷன் என்றது என்னது? இட் இஸ் ஆக்சுவலி சம். ஏரியா சம். ஓகேவா? ஏரியானா என்னடா பண்ணுவீங்க? f of x into dx. ஞாபகம் இருக்குங்களா? வாட் இஸ் ஏரியா? லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த் இன்டூ பிரெத்துக்கு இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சா ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன். இன்டகிரேஷனுக்கு பதிலாக சமேஷன் போட்டிங்கன்னா தட் இஸ் ரைமன் சம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் யூஸிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா திஸ் 0 to 0.5 x² dx நான் எப்படி எழுதலாம்னா f of x into dx. ஏரியா ஆஃப் இன்டகிரேஷன் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க ரைமன் சம்லேயே. ஓகேவா? ஸோ அகெயின் f of x into dx தான் வரப்போகுது. சரிங்களா? பட் இங்கே f of x வந்து நிறையா இருக்கும். ஸோ சம்மேஷன், போடலாம். வாட் எவர். லெஃப்ட்டை மட்டும் யூஸ் பண்ணும். அந்த ரெக்டாங்கிள்ஸோட லெஃப்ட் சைட் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிளாட் வரையணும். லெஃப்ட் சைட்னா இது என்ன வர போதும்? 0. திஸ் இஸ் 0.1, 0.2, 0.3 and 0.4. அவ்வளோதான். அவங்களோட லெஃப்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியாடமா? ஸோ அப்போ f of 0, f of 0.1, f of 0.2, f of 0.3 and f of 0.4 இன்டூ ஓவரால் எல்லாத்துக்குமே dx நீங்கள் மல்டிபிள் பண்ணியிருப்பீங்க. அவங்க நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது? 0.1. எனி டவுட் திஸ் ஒன்? இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காடாமா? ஸோ வாட் இஸ் f of 0? f of x ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் f of x? x ஸ்கொயர் தான் உங்களோட f of x. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறது தான் உங்களோட வேலை. உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0. திஸ் இஸ் 0.01 and this is 0.04 and this is 0.09. This is 0.016 overall into 0.1. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be having 30, right? So any doubt? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா just let me know டா பசங்களா. Any doubts? டே பசங்களா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ, ரைட்? எல்லாரும் கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் ரூட்னா நம்ம என்ன பண்ணோம் பசங்களா? ரைட்னா அந்த பாக்ஸஸோட ரைட் சைடு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ
ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணும். தட் இஸ் கால்ட் ரைட் ஹேண்ட் ரூல். அவனே உனக்கு பேர் குடுக்குறாங்க. ஸோ அந்த பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வி ஹேவ் 5 பாக்ஸஸ். நம்மகிட்ட 5 பாக்ஸ் இருக்கு. இந்த 5 பாக்ஸஸோட ரைட் சைடு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இது என்னது 0.1, திஸ் இஸ் 0.2, திஸ் இஸ் 0.3, 0.4 அண்ட் 0.5. 0 இப்போ இங்கே இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா அது ரைட் ஹேண்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of 0.1, 0.2, 0.3 and 0.4, 0.5 into 0.1 into dx, that is 0.1. சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னது 0.01, 0.04, 0.09, 0.16, 0.25. So 55 into 1. So 0.055. அவ்வளோதான்டா பசங்களா. ஓகேங்களா? ஸோ இப்போ மிட் பாயிண்ட்னா என்ன பண்ணுவீங்க? இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட். ஸோ 0க்கும் 0.1க்கும் நடுவில் இருக்கிறது 0.05. 0க்கும் 1க்கும் நடுவில் 0.5 இருக்குமா? அப்போ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. 0.05. 10க்கும் 20க்கும் நடுவில் 15 இருக்குமா? ஸோ இட் இஸ் 0.15. 20க்கும் 30க்கும் நடுவில் இட் வில் பி 25 இருப்பாங்க. ஸோ 0.25. அவங்களோட மிட் பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணும். ரைட் அடாமா? யூ ஆர் கோயிங் டு யூஸ் ஒன்லி தி மிட் பாயிண்ட்ஸ். .5, 0.15, 0.25, 0.35, 0.45. அவ்வளோதானே? 50 வரைக்கும் தானே? ஸோ 0.1. இவங்களை பண்ணிங்கன்னா 0.25 கிடைக்கும். 0.025. This is 0.0225. What about this one? 0.0625. 0.1225 plus 0.2025 into 0.1. ஏடாமா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எவ்ரிவன் ஜஸ்ட் கனெக்ட் வித் மீ. டீ பசங்களா, ஏன்டா காலாங்கத்தில் எப்படி இருக்கீங்க? ரொம்ப டல்லா? எஸ், யூ ஆர் சீயிங் 9th சாப்டர் ரிவைஸ் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? கமாட் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணும்போது எந்த கனெக்டிவிட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க? 5th சாப்டர்லாம் அப்போலாம். ஸோ அந்த கனெக்டிவிட்டியிலே இருங்க. அப்போ தான் நம்மளால வந்துட்டு பார்க்க முடியும், ஒரு சில விஷயத்த தெளிவாக கேட்க முடியும். ரைட் பசங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் பசங்களா கிளியரான்னு நானே கேட்க வேணாம்ல. உங்களுக்கு கிளியர்னா யூ ஜஸ்ட் சே மீனா, இல்லை மேம் இந்த ஸ்டெப் எனக்கு புரியல சொல்கிறீங்களா? ஜஸ்ட் டேக் அந்த ரைஸ் எம்எல் எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் சொல்லணும்னா நான் சொல்ல போகிறேன். ஏடா பசங்களா? தூக்கமாக இருக்கா? ஸோ கோ அண்ட் ப்ரஷ் அண்ட் கம்டா பசங்களா. நாலு டிஜிட் கேஸ். ஓவரால் இட் வில் பி 0.04125. Third substitution 1 second. இதுவா? we are asking that midpoint rule, right? மௌஷிகன், ஒருவேளை உங்களுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியலனாலும் நோ ப்ராப்ளம். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 0வையும் 0.1ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் வாட் வில் பி ஆன்சர்? 0.05. ஓகே, 0.1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறவங்க. ஸோ 0.1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறவங்க. ஸோ ஜஸ்ட் ஆட் போத், யூ வில் கெட் 0.3. 0.3 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.15 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டாடாமா? இஃப் யூ டோன்ட் நோ தி மிட் பாயிண்ட், யூஸ் தி மிட் பாயிண்ட் ஃபார்முலா a + b/2. அவங்க ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ், அதுதான் நம்மளோட மிட் பாயிண்டாக இருப்பாங்க. ரைட்டாடாப்பா? ஸோ Riemann sumsல திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். இதை தான் பிரித்து எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ கேன் டூ தட். ஓகேவாமா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 9.3 லிமிட் அஸ் சம். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்டகிரேஷனை சமேஷனாக பார்க்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணா. ஓகேங்களா? யா மௌஷிகா? நான் உங்களை மௌஷிகன் தான் சொன்னேன், வேறு யாராவது சொன்னா?
ஓகே, சாரி. ஓகேங்களா? இது லிமிட்ட சம்மா பண்ணும். இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. யூ யூ இது ஒரு ஃபார்முலா மட்டும் கஷ்டமா இருக்கும்டாப்பா மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஸோ, அவங்க குடுத்திருக்க லிமிட் a to b f of x dx. இதோட ஆக்சுவலி ஃபார்முலா என்ன கேட்டீங்கன்னா, லிமிட் n tends to infinity b minus a by n into summation r is equal to 1 to n f of a plus b minus a into r by n. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இவன் எல்லாத்தையுமே ஃபுல்லா போடணும். தட் இஸ் தி லிமிட். இப்படி போட்டு லிமிட் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. சரியாடாமா? ஸோ இப்போ நீங்க வாட் ஹேப்பன்ஸ்? முன்னாடி பார்த்தது இட் இஸ் ஆஸ்ட் இன் 5 மார்க்ஸ் சம். ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஃபுல் சம்மா. பட் ரிப்பீட்டட்னு கேட்டால் இல்லை. ஐ திங்க் ஒன்ஸ் இது வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. சரியாடாமா? பட் இது 5 மார்க்கா யூ கான்ட் கன்சிடர் இஸ் அ 5 மார்க். இது நம்மளுக்கு போடுறதுக்கு இஃப் யூ ஆர் வெரி தரோ அப்படின்னா இதை போடுறதுக்கு 2 மினிட்ஸ் தானே ஆகும். ஏடாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ இதில் ஏ என்னது 0, பி என்னது 1. அப்போ 0 to 1 0 to 1 இன்டூ உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடாப்பா எக்ஸ் கியூப். எங்கள் எக்ஸ் கியூப் தான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? லிமிட் n tends to infinity b வந்து 1 a வந்து 0 1 minus 0 it is 1. So 1 by n into summation r is equal to 1 to n f of a வந்து 1. So 1 plus 1 minus 0 0 0 into r by n. Sorry, 0 plus r by n. So it is f of r by n. இனி டவுட் ராமா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றையும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் ஆர் பை என்ன கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள சமேஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் n எல்லாத்தையும் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் பி குட். ரைட்டாடாமா? ஸோ இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் கியூப் தான் உங்களோட ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்? ஜாரா 1 sec. என்னடாமா கேட்குறீங்க? 8th சாப்டர் ஹேவ் டவுட். 8th சாப்டரில் எக்ஸாக வரும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண சம்மில் இருக்கிற வேறு கான்ஸ்டன்ட்லாம் 0 ஆகும். அப்போ ப்ராடக்டில் என்ன ஆகும் மேம்? கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். எஸ்டாமா, வென் இட் இஸ் இன் ப்ராடக்ட் வித் எக்ஸ், எக்ஸ் கூட ப்ராடக்டில் இருக்கும்போது அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா? தனியாக எக்ஸே இல்லாத டேர்ம் தான் 0 ஆகும். யூஆர் குட். லைக் ஸோ வென் யூஆர் டிஃப்ரென்ஷியேட் வித் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் இருக்க டேர்ம்ஸ் எப்பயும் போல் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எக்ஸே ப்ரெசென்ட் ஆகாத டேர்ம் 0 ஆயிரும். சரியாடா? யூ திங்க் லைக் தட். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்டா பசங்களா? நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 by n summation 1 by r to n f of இல்லை, திட் இஸ் கியூப், ரைட்? ஸோ நம்ம கியூப் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாமா? ஸோ ஆர் கியூப் r cube by n cube. Any doubt in this? Yes. r cube by n cube. Any doubt ஆமா இதுல? இதுல இந்த சம்மேஷனுக்கும் இந்த n கியூபுக்கும் சம்பந்தமே கிடையாது. You agree with me? The summation doesn't involve for only r. யார் வேரியபிள்? ஆர் தான் உங்களோட வேரியபிள். அப்போ ஆருக்கு பதிலாக மட்டும் தான் சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. மற்றவங்க யார் இருந்தாலும் யூ கேன் டேக் இட் காமன் அவுட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 1 by n கியூபை வெளியே எடுத்துக்கலாம். சம்மேஷன் வந்து ஆர் கியூபுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ சம்மேஷன் ஆர் கியூப்னா ஒன்றும் இல்லைடப்பா, இட் இஸ் சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ். அவ்வளோதான். வாட் இஸ் சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ்? அப் டு n வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேவா? சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னது? ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா. வி ஹாவ் ஸ்டடினா what is special series formula? It is n into n plus 1 divided by 2 into whole square. சரிங்களா? என்னாகும்? ஆல்ரெடி n ஸ்கொயர் இருக்கு. ஸோ n ஸ்கொயர் become n ஸ்கொயர். ஸோ லிமிட் n tends to infinity 1 by n power 4 and this become n ஸ்கொயர். இது என்னடாமா? n plus 1 the whole square and this become 4. So limit
n tends to infinity 1 by n power 4 n square. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எண்ணை காமன் எடுக்கலாம். காமன் எடுத்தீங்கன்னா என் ஸ்கொயராக வெளியே வருவாங்க, பிகாஸ் ஸ்கொயர் பண்ணி தான் நீங்கள் வெளியே எடுப்பீங்க. ஸோ ஒரு என் ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. வாட் ஹேப்பன், 1 plus 1 by n the whole square divided by 4. ரைட் ராப்பா? ஸோ என்ன ஆகும், இந்த n power 4 இந்த n power 4 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். லிமிட் n tends to infinity. இப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட்டோன்னா 1 by infinity is 0. ஸோ 1 by 4 தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எனி டவுட்? இதுக்கு நீங்கள் லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சாலும் 1 by 4 தான் ஆன்சராக வரும். ஸோ லிமிட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா பசங்களா? இதில் ஒரு 3 ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் கியூப் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இது 3 தான் யூஸ் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன்லி ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். காட் இட்? ஓகே. ஸோ ஸ்பெஷல் சீரீஸில் இன்னொரு சம்மை நான் கொண்டு வந்திருக்கேன். வி வில் பி சால்விங் திஸ். ரைட்டடா பசங்களா? ஸோ இன்டகிரேஷன் 1 to 4 2x square plus 3 into dx. ரைட்டடாமா? ஸோ இதோட ஆன்சர் என்னது, லிமிட் n tends to infinity b minus a. ஸோ 4 minus 1 by n summation r is equal to 1 to n f of a plus. So 1 plus 4 minus 1 which is 3 into r by n. So limit n tends to infinity 3 by n. Summation r is equal to 1 to n. First substitute பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க அதை substitute பண்ணுங்க. So இப்போ 2 into 1 plus 3r by n the whole square plus 3. Limit n tends to infinity 3 by n. Summation r is equal to 1 to n. When you multiply it, உள்ள multiple பண்ணா என்ன கிடைக்கும், 2 plus 3 which is 5. 9i square. So 18r square by n square. அடுத்து என்ன ஆகும், 6rn வருமா, 6 12r by n. அவ்வளோதான்டா பசங்களா? இவங்களை ஸ்கொயர் பண்ணி உள்ள சேஞ்ச் பண்ணணும். Now you can see the line, right? Okay வாடா பசங்களா? இப்போ ஓகேங்களா பசங்களா? ஜூம் பண்ணுங்களேன். ஜூம் பண்ணால் you will be seeing it a very clarity mode. ஓகேங்களா? You can zoom and see it. யானோ கிளியராடாமா? இது 3 by n summation r is equal to 1 to n 5 plus 18r square by n square plus 12r by n. இந்த ஸ்டெப் கிளியருங்களா? எஸ். ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கு சம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உள்ளே வந்துட்டு ஐ எம் கோயிங் டு அப்ளை சம்மேஷன் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப். ஸோ சம்மேஷன் உள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா சம்மேஷன் 5 சம்மேஷன் இதில் என்ன சொன்னேன், 18n ஸ்கொயருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஒன்லி ஃபார் ஆர் யூ வில் பி கெட்டிங் தி சம்மேஷன். ஸோ இப்போ 5க்குமே சம்மந்தம் இல்லை, சம்மேஷன் 1 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் 18n ஸ்கொயர் சம்மேஷன் ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 12 by n summation r. அவ்வளோதான். ஓகேவாடமா? இது சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர், இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், அண்ட் இது வந்து சம் ஆஃப் 1. சம் ஆஃப் 1 என்னது, n. 1 எல்லாம் n டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா n தான் ஆன்சர். ஸோ லிமிட் n tends to infinity 3 by n into 5n. நெக்ஸ்ட் 18 by n ஸ்கொயர். இதுக்கு பதிலாக என்ன போடலாம், n into n plus 1 into 2n plus 1 whole divided by 6. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு என்ன போடலாம், n into n plus 1 whole divided by 2. ஓகே வாடாமா? ஸோ இப்போ இந்த 3 by n உள்ள 3 பேர்த்துக்கூட மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ வாட் ஹேப்பன், லிமிட் n tends to infinity. ஓகே ஓகே சைனா, நோ ப்ராப்ளம். ஸோ 15 மட்டும் கிடைப்பாங்க. ப்ளஸ் 3 into 18 you will be having 54 by n cube. இப்போ நல்லா யூஸ் சொல்லுங்க. ஸோ இன்ஃபினிட்டி whenever you apply limit tends to infinity, இன்ஃபினிட்டிக்கான ரூலே என்னன்னு கேட்டிங்கன்னா,
இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்லேருந்தும் எக்ஸை காமன் அவுட் பண்ணுறது அதோட ரூலே. சரிங்களா? ஆல்ரெடி n காமன் அவுட்டில் தான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன நீங்கள் காமனாக வெளியே எடுக்கணும், இங்கே இருக்க இந்த டேர்முக்கும் என்ன காமனாக எடுக்கணும். மொத்தம் 3 என்ன நீங்கள் வெளியே எடுப்பீங்க. ஸோ இட் இஸ் n3. இந்த டேர்ம் எப்படி ஆகும்? 1 + 1/nன்னு மாறும். சரியாடமா? இந்த டேர்ம் எப்படி ஆகும்? 2 + 1/n. n இல்லாத டேர்ம் by nல வரப்போகுது. ஓகே, whole divided by 6. What about this one? So 36/n². இதுவும் சேம் அதே தான். n ஆல்ரெடி இருக்கு. You are taking 1n as common. 1 + 1/n whole divided by 2. ஸோ அப்போ என்ன ஆகும்டாமா? n³ கேன்சல், n² கேன்சல் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ now you apply infinity. infinity அப்ளை பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? I am applying infinity there. So 15 + 54 into 1 into 2/6 plus 36 into 1/2. இது cancel பண்ணீங்கன்னா you will be having 18. And இது cancel பண்ணீங்கன்னா 3 times. இவங்களே cancel பண்ணீங்கன்னா you will be having 18. So what is your final answer, Rama? உங்களோட final answer என்ன? I think it is 51. Good morning, Dama. Now everyone clear? It is 51. Yes. Doubt இல்லைல்ல? பொறுமையாக பண்ணுங்கடா பசங்களா. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த 2 ஸ்டெப் தான். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். டெஃபினெட்லி உங்களுக்கு உங்கள் ஆன்சர் வந்துடும். எந்த ப்ராப்ளமும் வராது. சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 2 மாடல் முடிஞ்சிச்சுடா பசங்களா. வாட் ஐ செட், ரைமன் சம் ஒரு மாடல்னு சொன்னேன். ரைமன் சம் கிளியரா? எவ்ரி ஒன் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 2 மாடல்ஸ். 2 மாடல்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அந்த 10 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்மளுக்கு தரவாயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. 9th chapter will be finishing off. Okay, so everyone clear with Riemann sum? I need is very strong. ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அது உண்மையிலே கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஏடாமா நம்ம ரைமன் சம் கிளியரா? லிமிட் சம், லிமிட்டை வந்து சம்மா போடுறதுல கிளாரிட்டி இருக்கீங்களா? ஒவ்வொரு கொஷின்ஸை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் உனக்கு இந்த ப்ரொசீஜரே நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸை பார்த்தோன்னே யூ டோன்ட் நீட் டு பேனிக் அவுட். ஏன்னா இது என்ன டைப்பு? சயின்ஸ் பவர் காஸ் பவர் சம்ஸ். ஓகேவா? whenever it forms sin power cos problem. ஓகேங்களா? சைன் பவர்ஸ்லையும் காஸ் பவர்ஸ்லையும் இருக்காங்களோ அவங்க ஒரு டைப் ஆஃப் சம்ஸ். அவங்கள பார்த்த உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். பட் அந்த ஐடென்டிஃபிகேஷன்லையும் இப்போ ஏதாவது ஒரு இல்லை மேம் இது அதுக்கு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னா டவுட் படவே வேண்டாம். ஸோ ஓகேவா? சைன் பவர் காஸ் பவரில் வந்துச்சுன்னா யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் இட். அந்த சம்ம நிச்சயமாக இந்த மாடல் தான் போட போகிறீங்க. இந்த ஒரு உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சைனில் பவர்ஸும் காஸ்ட்ல பவர்ஸும் தான் யூ வில் யூஸ் திஸ் மாடல். ஓகேங்களா? வாட் இஸ் இட்? இட் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா. ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன், தனித்தனி இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ப்ளஸ் தானே. ஸோ தனித்தனி இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ 0 to π/2 sin² x dx plus 0 to π/2 cos bar 4x dx. ஓகே மேடமா? ஸோ சைனுக்கு பவர்ஸ் இருக்கு. சி எந்த பவரில் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஃப்ரம் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் போங்க, ஒவ்வொருத்தராக குறைச்சிக்கிட்டே ஜிக்ஸாக் மோடில் எழுதுங்க. ஸோ 1/2 வென் இட் இஸ் கம்ப்ளீட்டட் பை 1/2 யூ ஹாவ் டு இன்க்ளூட் π/2 ஆல்சோ. இதுக்கு என்னது 4ல் ஸ்டார்ட் பண்ணும். 4 3
2, 1. Again 1, 2ல தான் முடிஞ்சிருக்கு. So, again pi by 2. You can take pi by 2 as common. So, 1 by 2 plus 3 by 8. LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? So, 4, 7 by 8. So, 7 pi divided by 14. 8 2s are 16. அவ்வளவுதான். This is your answer. Any doubt in this? Yes, it is a 2 mark sum. Definitely it is a 2 mark sum. அதில் டவுட்டே பட வேண்டாம். இது 2 mark sums தான் வரும். Yeah. ஓகே வேணாமா? பாருடா ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டீங்க. What about this sum? This was asked it. I think ஒரு 3 to 4 3 times வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கொஷினை. ஸோ எவ்ரிவன் இதுக்கு என்ன they are given as a determinant. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்டாம்மா? 0 to pi by 2 3 cos power 4x minus 7 sin power 5x dx. ரைட் இடமா தனித்தனி இன்டெகிரேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ 3 மட்டும் ஒரு இடத்துல வரும். காஸ் பார் 4x காஸ் பார் 4x இன்டெகிரேட் பண்ண கிடைக்கும். 4ல் ஸ்டார்ட் பண்ணி ஜிக்ஸாக் மோடில் எழுதணும். 4 3 2 and 1. ஸோ pi by 2. நெக்ஸ்ட் minus 7 into same zigzag mode. ஸோ 5 4 3 2. ஸோ 3 2ல் முடிச்சா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ what happened? This is 9 by 16 pi. Minus 642 by 15. If you want, நான் simplify பண்ணுங்க. இல்லைனாலும் இப்படியே வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ரைட் ஆடாமா? டன் எவ்ரிவன்? கிளாரிட்டி இருக்குல்ல பசங்களா? $56. சாரி 6ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேனா? சாரிடாம்மா. யா 482 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிட்டேன். சாரி, மல்டிபிள் பண்ணி தானே பண்ணோம். எஸ், இட் இஸ் 56. மற்றதெல்லாம் கரெக்டு தானே? யாடா பசங்களா? அதர்ஸ் இஸ் ரைட்னா? யா டாட். நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ ரிடக்ஷன்லேயே 2 டைப் ஆஃப் ரிடக்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? ரிடக்ஷன்லேயே ஆக்சுவலி வி ஆர் கோயிங் டு ஹேவ் 3 டைப்ஸ் ஆஃப் ரிடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து சைன் பார் எக்ஸ் பார்ஸ். அவங்க தனித்தனியாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். வென் தே ஆர் காம்பினேஷன்ஸ், அதாவது 2 பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வென் போத் ஆர் ஈவன், 2 பேரும் ஈவனில் இருந்தாங்கன்னா கடைசியில் pi by 2 இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, யாராவது ஒருத்தர் ஆட்னாலும் pi by 2 வேண்டாம். வென் போத் ஆர் ஈவன் யூ ஹாவ் டு இன்க்ளூட் pi by 2 இன் தி லாஸ்ட். சரிங்களா? எப்படி சைனுக்கெலாம் pi by 2 போடுறோம், அந்த மாதிரி இவங்களுக்கும் நீங்கள் போடணும். ஸோ டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட அடிஷன் அண்ட் இட் இஸ் அன் ஏபி சீக்வன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஏபி சீக்வன்ஸை ஞாபகம் வச்சு நீங்கள் போடணும். ஸோ இட் இஸ் 10 10 8 6 4 and 2ல் முடியும். ஏன்னா 1 by 2 வந்தால் தான் நம்மளுக்கு pi by 2ன்னு வரும். ஓகே வேண்டாமா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணும்? இவங்களோட ஒவ்வொரு பவர்ஸ் ஆட். யூ கேன் டேக் எனி பவர்ஸ் யூ வாண்ட். எந்த பவர் வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 4னா 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 3, அதுக்கப்புறம் 1. நெக்ஸ்ட் 6னா 5 3 1. கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சா? நவ் யூ ஹவ் டு ஜஸ்ட் டிவைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. வேறு எதுவும் கேன்சல் ஆகாதுன்னா இதுவும் கேன்சல் ஆனால் 2 times. ஸோ pi divided by it is 4 16 64 into 8 Rama. So it is 32 remainder 512 நினைக்கிறேன். யாரா பசங்களா? pi 512. Any doubt here? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? இல்லைடா பசங்களா? வாட் அபவுட் திஸ் ஒன்? சேம் மெத்தடாலஜி. என்ன பண்ணும்? டினாமினேட்டர்ஸை மட்டும்
ஆட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அகெயின் ஓகே 3π சாரி 3 விட்டுட்டேனா? எஸ் 3π. ஓகே நோ ப்ராப்ளம். டினாமினேட்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா விகாஷ்னி, டினாமினேட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்தோட அடிஷன் 4 + 6 4 + 6ல ஸ்டார்ட் பண்ணி AP சீக்வன்ஸ் 2 கம்மி பண்ணணும். யூ ஹேவ் டு -2 to 2 and write it. So 10 8 6 4 2ன்னு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூமரேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 4 - 1ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 - 1ல ஸ்டார்ட் பண்ணணும். எதுல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ எவ்ரிதிங் எதுல வேணா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 - 1 என்னது 3ல இருந்து 2 மைனஸ் பண்ணி எழுதணும். ஸோ 3ல இருந்து 1 அதுக்கு மேல மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ 6 - 1 5 ஸ்டார்டிங். ஸோ 5ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான்டாமா. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் த ஏபி சீக்வன்ஸ். அந்த ஏபி சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேற எதுவும் இல்லை. ரைட்டா பசங்களா? டினாமினேட்டர் ஓவரால் அடிஷன், நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா m-1 and n-1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். நவ் கிளியர்? ரைட். சேம் மெத்தடாலஜி ஹியர். இவங்க 2 பேர்த்தோட அடிஷன் என்னது 9. 9ல இருந்து 2 கம்மி பண்ணுங்க. 7 5 3 ஸோ கீப் இட் அஸ் இட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னடாமா? 5னா 5ல இருந்து 1 கம்மி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க, which is 4. ஸோ 4 2 நம்மளுக்கு கிடைக்கும். and this is what? ஒரே நிமிஷம் இருங்க. இந்த 4 2 நான் லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறேன்னு நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேங்களா? 4னா 3. ஸோ 3 1. ஓகேங்களா? திஸ் 4 2 அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளேட். ஏன்னா இந்த 2/3 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 3யும் 3யும் கேன்சல். வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமோ? நத்திங். ஸோ இட் இஸ் 8 divided by 63 into 5. ஸோ இட் இஸ் 120 300 plus 15 315. கிளியர் ஆடா பசங்களா? 8 divided by 315. எஸ் ஓகே. ஓகே. ஸோ டன் பசங்களா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எப்பயுமே சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்ல இருந்தால் சம்திங் இஸ் வெரி காமன் டு ஹேவ் இட். ஓகேங்களா? இந்த ஒரு சம்முக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். ஏன்னா அதுக்கு ஃபார்முலா கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, நத்திங் யூ கேன் யூஸ் இட் ஹியர். ரைட் ஆடாமா? ஏன்னா எல்லாமே ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் மைனஸை காமன் எடுக்கிற வேலை எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ இப்போ இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அன்யூசபிள். ரைட்? ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸுக்குலாம் என்ன பண்ணணும்? வென் தே ஆர் இன் ஸ்கொயர்ஸ், ஸ்கொயர் ஃபார்மேட்ஸ், ஒரு சம் ஒருத்தர் ஸ்கொயரில் இருக்காங்கன்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? வென் ஆர் யூஸிங் ஐடென்டிட்டி, சப்ஸ்டியூஷனுக்காக ஐடென்டிட்டி உள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஐடென்டிட்டி எங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ தட் ஒருத்தரை நீங்கள் காம்பனாக எடுக்கும் போது 1 - cos square x ஆர் 1 - sin square x நம்மளுக்கு உள்ள கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகேவா? உள்ள கிடைக்கிற மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும். அப்போ எக்ஸுக்கு நீங்கள் என்ன போட்டால் அந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் பண்ண முடியும்? ஸோ வென் யூ ஹேவ் டு டேக் யுவர் எக்ஸஸ் அதே 2aன்னு எடுக்கணும். அப்போ தான் 2a மல்டிப்ளை ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்க முடியும். ஓகே? அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிடாப்பா? யூ ஹேவ் டு டேக் 2a cos square theta. இதை டீன்னு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட dt என்ன வரும்? 2a into 2 into sin theta into minus sin theta வா? cos square thetaனா cos theta into minus sin theta. ரைட் ஆடாமா? உங்களோட லிமிட்ஸ் சேஞ்ச் பண்ணும். சப்ஸ்டியூஷன் எப்படின்னா 3 விஷயம் எப்பயுமே சேஞ்ச் ஆகணும். வாட் ஆர் த திங்ஸ் வி ஹேவ் டு சேஞ்ச் இட்? டீயை சேஞ்ச் பண்ணுவீங்க, டிடியை சேஞ்ச் பண்ணுவீங்க, அண்ட் லிமிட்டை சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக என்னடாப்பா போட்டிருக்காங்க? 0 to a. அதை தூக்கி இங்கே போடுங்க. திஸ் இஸ் யுவர் எக்ஸ். ரைட்? இங்கே போடுங்க. எக்ஸ் 0னா அப்போ காஸ் தீட்டா என்னவா இருந்தால் 0 கிடைச்சிருக்கும். π/2 இருந்தால் தான் காஸ் தீட்டா நம்மளுக்கு 0 இருக்கும் முடியும்.
and this is also 0. Okay vadama, so appo enna agum இந்த minus போறக்காக, so this overall becomes limit pi by 2 to 0 x க்கு பதிலா 2a cos square theta, right? So 2a வெளியே cos square theta இருக்காங்களா, so 4a square cos par 4 theta ஸ்கொயர் ரூட்குள்ள என்ன ஆகும், 2a ஸ்கொயரை நீங்கள் 4a ஸ்கொயரை வெளியே காமனாக எடுத்துருவீங்க. அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா cos square theta minus cos par 4 thetaன்னு இருக்கும், ரைட்டா? இன்டூ டிடிக்கு பதிலாக என்ன போடணும், 2 4 2 2 4, ரைட்? 4a இன்டூ minus cos theta இன்டூ sin theta dt. இந்த மைனஸ் போகணும்னா லிமிட்ஸ் வந்து உல்ட்டா ஆகும். அண்ட் 4a எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 4a ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 4a இருக்குது, அண்ட் இங்கே டினாமினேட் வெளியே ஸ்கொயர் ரூட்லேருந்து 2aன்னு ஒருத்தங்க வருவாங்க. ஸோ 4 2 4 4 4s are 16, ஸோ தட் இஸ் 32. இங்கே ஒரு a ஸ்கொயர், இங்கே ஒரு a கியூப், இங்கே ஒரு a வரும். ஸோ a par 4. எனி டவுட்ரா பசங்களா? எல்லா கான்ஸ்டன்ட்டையும் தூக்கி நான் வெளியே போட்டுட்டேன். இப்போ யார் இருக்காங்க, cos par 4 theta இருக்காங்க. நீங்கள் cos square thetaவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 minus cos square thetaன்னு வருவாங்க. cos square theta ஸ்கொயர் விட்டுட்டு வெளியே வந்தால் cos theta, 1 minus cos square theta வெளியே வந்தால் sin square theta, ஸோ sin theta, and you are having again ஒரு cos theta and again ஒரு sin theta. ஸோ அப்போ எத்தனை sin எத்தனை cos, 6 cos இருக்கு, 2 sin இருக்கு. ரைட் ராமா? ஸோ அதை நீங்கள் இதோட ஆன்சர் உங்களுக்கு என்னது, ரிடக்ஷன் ஃபார்முலா, ரைட்? ஸோ இப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 10 இல்லை, ஓவரால் பார்த்தீங்கன்னா 8 8 6 4 2, ஓகேங்களா? மேலே பாருங்கள் 6லேருந்து ஒருத்தவங்க -5, ஸோ 5 3 1, நெக்ஸ்ட்டு 1 மட்டும்தான் இன்ட்டு பை பை 2. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ், வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. இங்கே இருக்க 3யும் இங்கே இருக்க 32வா, 32 8 4 சேர்ந்து 32 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ யூ வில் பி ஹேவிங் 5 pi a par 4 divided by 4. Okay வேடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர், 5 pi a par 4 by 4. எயிட் வருமா? ஓகே, யாராவது மிஸ் பண்ணிட்டோமா? இஸ் எனி 2 we skipped off? வேற ஏதாவது 2 நான் மிஸ் பண்ணிட்டேனா? பசங்க இது 32 a par 4 தானே? ஓகே, சம்வேர் ஐ மிஸ்டு, ஒரு 2 மிஸ் பண்ணியிருக்கேனா? 8 தாண்டா பசங்களை போட்டிருக்கேன். 32 4s 8னா எங்க மிஸ் பண்ணியிருக்கேன்? இங்கேயா? எஸ், சாரியா, அங்கே மிஸ் பண்ணிட்டேன். கார்த்திக், சாரிடாமா. எஸ், இட் இஸ் 8. இப்போ ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு போடாமல் விட்டுட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 5 pi a par 4 by 8. எஸ், சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, அண்ட் யூ நோ திஸ் இஸ் gamma integration. இந்த இன்டெகிரேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலாடாப்பா, m factorial into n factorial divided by m plus n factorial the whole square, right? So now no problem, right? இப்போ என்ன பண்ணுவீங்கடாமா? So this is your m and this is your n. So 3 factorial 4 factorial divided by 3 plus 1 7 8 factorial.
ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 அவ்வளோதான். ஸோ திஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு வரும். ஸோ 3 2வை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ 1 டிவைடட் பை 56 இன்ட்டு 5. ஸோ 250 ப்ளஸ் ஒரு 30 280. அவ்வளோதாண்டா பசங்களா, இட்ஸ் ஆல் ஓவர். 280. டே பசங்களா, வி ஹாவ் கம்ப்ளீட்டட் 3 எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஒரு 3 எக்ஸசைஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் புரியுதுலடா பசங்களா? ஒவ்வொரு கொஷின்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வர வர இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ரைட் பசங்களா? எவ்ரி ஒன். ஸோ இது என்னது, இது எல்லாமே எக்ஸோட பவர்ஸ். அண்ட் இந்த எக்ஸோட பவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளாரிட்டியாக இருந்துக்கோங்க. முன்னாடி இருக்கிற சம்முக்கும் இந்த சம்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எக்ஸுக்கு லீனியர் டேர்ம்ஸுக்கு தான் பவர்ஸ் இருக்கணும். ஓகேவா? வென் இட் இஸ் குவாட்ராட்டிக் இக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக்கு 5 பவர் இருந்தால் அப்ளை ஆகாது. அந்த ஃபார்முலா லீனியர்ஸுக்கு பவர் இருந்தால் தான் அப்ளை ஆகும். இட் இஸ் அ குவாட்ராட்டிக் இக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் இக்குவேஷனுக்கு பவர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா சேம் ஐடென்டிட்டியை மாற்றி அப்ளை பண்ணுங்க. அது ஈஸி. ஓகேவா? when it is a format of quadratic equation, substitute identities there. ஸோ ஐடென்டிட்டி வர மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரைட்டாடாமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி என்னது? cos θ + sin θ = 1. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவாடாமா? இது லீனியர் டேர்ம். ஸோ லீனியர் டேர்ம்ஸ்க்கு பவர்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலா போட்டு சம்ஸை முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம். ஸோ ரெண்டுமே ஆட் வருதுல்ல, ரெண்டுமே ஆட் வர சம்மை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ யூ நோ ஹவு டு ஹேண்டில் தட்? ஏன்னா பசங்களா, டினாமினேட்டர்ஸ் எப்பயும் போல தான். சரிங்களா? டினாமினேட்டர்ஸ் இஸ் ஆல்வேஸ் சேம். ஸோ ரெண்டு பேர்த்தோட when it is both odd numbers, ரெண்டு பேரும் ஆட் நம்பர்ஸாக வரும்போது மட்டும் லாஸ்ட்ல 1 2 1ன்னு முடியணும். ஓகேங்களா? லாஸ்ட்ல எப்படி முடியும்? 2 1ல தான் முடியும். your last number will be in a format of 2 1. ஸோ ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு வரும். சரிடாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் வாட் 3 5. 3 5னா டோட்டல் வந்து 8. ஸோ 8ல் ஸ்டார்ட் பண்ணும். 8 6 4 2. ஓகேங்களா? ஒன் பை டூ நாமளே போடணுமா? இங்கே 1/2 வேண்டாமா? ரெண்டு பேரும் ஈவன்ஸாக இருந்தால் அது 1/2ல முடியும். 1/2 நாம போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அது ஸ்ட்ரெயிட்டாகவே 1/2ல தான் முடியும். ஸோ 5/2 தான் நாம் எக்ஸ்ட்ராவாக நாமளே போடணும். ரைட்டாடாமா? ஸோ நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ மேலே பாருங்கடா பசங்களா, யூ கேன் டேக் எனி நம்பர். ஸோ 3யும் எடுத்துக்கலாம், இல்லைனா 5ம் எடுத்துக்கலாம். உங்களோட இஷ்டம். அவங்களேருந்து -1 பண்ணணும். ஸோ 5 - 1னா 4 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2. ஓகே, நெக்ஸ்ட் 3 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 2. 2ல முடிஞ்சாலும் யூ ஹாவ் டு புட் 1. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஆட் மட்டும் எப்பயுமே 2 1. 2ல முடிஞ்சு 1ல நிற்கும். ஓகேங்களா? இட் ஸ்டாப்ஸ் அட் 1. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம் மேம், 2லேருந்து 2 2 தான் சப்ராக்ட் பண்ணும். எஸ், 2 2 தான் சப்ராக்ட் பண்ணும். பட் ஆடுக்கு மட்டும் இந்த எக்ஸப்ஷன் வரும். வென் போத் ஆர் ஆட் யூ ஹாவ் டு நார்மலைஸ் இட். ஸோ இப்போ 2 1ல தான் அவங்க முடிவாங்க. பார்க்க எப்படி இருக்கும்? 2 1ல முடிகிற மாதிரி தான் இருக்கும். ரைட்டாடாமா? ஸோ என்ன பண்ணலாம்? this 2 will be cancel out. So what is your answer? 1/24. ஓகேவாடா பசங்களா?
அவ்வளோதான். தட்ஸ் இட். ரைட்? அவ்வளோதான்டாம்மா. ஸோ திஸ் எக்ஸசைஸ் இஸ் டன். We have completed 3 exercises. So, yes. So next one, Bernoulli and Bernoulli சொல்லி கொடுத்துறேன். tan inverse sums வரும்ல, அவங்களையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியாடாமா? So integration uv dx which is equal to uv u dash v2 u2 v3 u3 v4 இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரைட்டாடா பசங்களா? ஸோ யூ நோ தட் இந்த பெர்னாலி ஃபார்முலா தெரியும்ல. பெர்னாலி என்ன எப்போ யூஸ் பண்ணும்? அதுதான் ஒரு கொஷினை பார்த்தோன்னே எப்படி பெர்னாலின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா? உங்களுக்கு வச்சிருக்க சம்ஸோட மாடல்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே, 2 பேரும் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க. வென் ஒன்லி 2 டேர்ம்ஸ். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு 2 டேர்ம்ஸ் ஈவன் ஆஃப்டர் சப்ஸ்டியூஷன்னாலும் சரி, சப்ஸ்டியூஷன் பிஃபோர்னாலும் சரி. ஓகேங்களா? 2 டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. அந்த 2 டேர்மில் ஒருத்தங்களை இன்டகிரேட் பண்ணுறதும் ஒருத்தங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற பட்சத்தில் நீ பெர்னாலி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு டேர்மை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸ் ஸ்கொயரை உனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமா? நோ, இட் இஸ் நாட். காசை இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டமா? நோ, இட் இஸ் நாட். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களை டிஃப்ரென்ஷியேட் அண்ட் ஒருத்தங்களை இன்டகிரேட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா அந்த இடத்துல பெர்னாலி யூஸ் பண்ணிடு. நோ ஆசிலேஷன்ஸ், பெர்னாலி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் பசங்களா, ஒருத்தங்களை யூன்னு எடுத்துக்கணும், ஒருத்தங்களை டிவி. யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் டிவி. ஸோ இப்போ இதை வந்து யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர், வியை ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து எழுதணும். சரிங்களா? இட் இஸ் காஸ் என்எக்ஸ் டிஎக்ஸ். என்ன பண்ணும் பசங்களா, இவங்களை ஃபுல்லாக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? யூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2x அண்ட் யூ டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2. இதுக்கு மேலே வேண்டாம். வென் இட் கம்ஸ் 0 அட்டைன் பண்ணிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இன்டகிரேஷன் பண்ணுங்கள். ஸோ v1 காஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன? வாட் இஸ் காஸ் எக்ஸ் இன்டகிரேஷன்? What is cos x integration, Rama? Minus sin x. Yes, sin கிடையாது, minus sin. சரிங்களா? அப்போ minus sin nx வரும். And coefficient of xக்கு ஏதாவது coefficient தான் அவனால நீங்கள் டிவைட் பண்ணிடணும். அது வந்து இன்டகிரேஷனோட ரூல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருடாமா, இவனோட இன்டகிரேஷன் வாட் இஸ் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்களாடாப்பா. வீட்டோட இன்டகிரேஷன் இது ஆல்ரெடி ஒரு -1/n இருக்கு உள்ள. சைனை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காஸ். ஓகேங்களா? இங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1/n² காஸ் nx. நெக்ஸ்ட் வாட் அபவுட் யோர் v3? -1/n² அப்படியே இருப்பாங்க. காஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -sin nx/n. ஸோ ஓவரால் இட் இஸ் 1/n³ into sin nx. அவ்வளோதாண்டா பசங்க. ஸோ என்ன ஆகும்? இவங்க 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, இவங்க 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணும், இவங்க 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணி எழுதணும். தட் இஸ் யுவர் இன்டகிரேஷன் ஆன்சர். ஸோ இப்போ 0 to π x² cos nx dx. ரைட்டா? ஸோ என்ன ஆகும்? இவங்க 2 பேத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா when you multiply it you will be having -x² sin nx/n. நெக்ஸ்ட் இவங்க மல்டிபிள் பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் சைன் போடணும். இவங்களோட மல்டிப்ளிகேஷன் பிளஸ் இவங்களோட மல்டிப்ளிகேஷன் நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இதை நார்மலாக மல்டிபிள் பண்ணாலே ஒன் செக் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. எஸ், cos x இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் தான். யா, இது ப்ளஸ் சைனை இன்டகிரேட் பண்ணும் போது தான் காஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ்.
இது மைனஸ். ஓகே. அண்ட் மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. திஸ் ப்ளஸ். ஸோ திஸ் மைனஸ். ஓகேவாடா பசங்களா? இது வந்து ப்ளஸ் தான், இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் ஒன்லி. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் இட் பிகம் நெகட்டிவ். ஏன்னா இந்த ஓவரால் மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கணும். ஸோ நெகட்டிவ் 2x by n square cos nx. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் தான், பட் மைனஸ்னால அது நெகட்டிவாக மாறிடுச்சு. Now it's okay, Rama? Yes. இல்லடா. விகாஷ்னி, நோ. Karthik has said right. Karthik கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்றும் இல்லடாமா, sin எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. அப்போ cos எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் sin x கிடைப்பாங்க, which is positive. ஓகேங்களா? அண்ட் cos எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா you will be having minus sin x. அதனால தான் சைனை இன்டிகிரேட் பண்ணும்போது மைனஸ் cos எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம மாற்றிட்டோம். சரிங்களா? தட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. cos எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் வெறும் sin x தான். sin எக்ஸை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா தான் மைனஸ் cos x வருவாங்க. எஸ் நிஷாந்த். கிளியராடா பசங்களா? அதில் கிளாரிட்டி இருக்குல்ல உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிறதுல கிளாரிட்டி இருக்குங்களா? ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஒன். இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரியாடாமா? இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஷியேஷனில் சியில் ஸ்டார்ட் பண்ணால் தான் மைனஸ்லாம் வரும். காசு, கொசிகன், காட் இவங்க எல்லாத்துக்குமே தான் மைனஸ் சைன் வரும் ஆன்சர்ஸில். ஆனால் இன்டிகிரேட்டில் சைனுக்கு அவங்களா வருவாங்க. ஓகே, சைனுக்கு வருவாங்க, காசுக்கு வர மாட்டாங்க. சரிடமா? அதோட ஆப்போசிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நவ் இட்ஸ் ஓகேனா? நவ் கிளியர்? எஸ். இப்போ 0 to π நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்டா பசங்களை. பை சப்ஸ்டியூட் பண்ணால் யாரெல்லாம் 0 ஆவாங்க? பை சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் 0 ஆயிரும். இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க, இந்த டேர்ம் மட்டும் இருப்பாங்க. ஸோ சைன் nxங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், இட் கேன் பி போத், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் 2 by n square minus 1 to the power n. ரைட்? நெக்ஸ்ட் நம்ம 2π வரும். when you are applying 0 apply பண்ணீங்கன்னா இந்த term 0 ஆயிரும், இந்த term 0 ஆயிரும். only this term will be there. so cos 0 it is 1. 0 into anything it is 0. so அவ்வளோதான். இந்த ஒரு term தான் நம்மளுக்கு ஆன்சர். ஏன்னா அந்த ஒரு term தான் நம்மளுக்கு cos இருக்கு. cos இருக்கிறதுக்கு மட்டும் தான் பை 0 ஆன்சர் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு 0 தான் ஆன்சர். எனி டவுட் பசங்களா? கிளாரிட்டி இருக்கா? பெர்னாலி யூஸ் பண்ணுறதுல கிளாரிட்டி இருக்காடாமா? ஓகே. லாஸ்ட் ஸ்டெப் சப்ஸ்டியூட் பண்ணோம்ல கார்த்திக். இப்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்து ஃபார்முலாடாமா, நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. uv1 ஓகேவா? uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் டேஷ் v3. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இவங்களை நீங்கள் போடுறீங்க. போட்டு 0 அண்ட் பையை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியாடாமா? பையை நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட். இங்கே பை அப்ளை பண்ணால் 0, இங்கே பை அப்ளை பண்ணால் நம்ம போட்ட ஆன்சர். இது இங்கே பை அப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு 0 அப்ளை பண்ணணும். திஸ் டேர்ம் பிகம் 0, இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். ஸோ எல்லாருமே 0 ஆயிடுவாங்க. அப்போ பை போட்டு இந்த ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக பை சப்ஸ்டியூட் பண்ணும். காஸ் n பை. வாட் இஸ் காஸ் n பை? இட் இஸ் மைனஸ் 1 to the power n. அது ப்ளஸ் 1ஆகவும் இருக்கலாம், மைனஸ் 1ஆகவும் இருக்கலாம். அது உங்களோட எண்ணை பொறுத்து. ரைட்? அதனால தான் மைனஸ் 1 to the power n. ஓகே ஓகே. இப்படி ஒரு கொஷின் வருது. இப்படி ஒரு கொஷின் வரதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்களா? இல்லை மேம், நான் எனக்கு பார்த்தோன்னே ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணுறது ஈஸி, இதுக்கு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறது ஈஸி. ஸோ ஐ வில் கோ வித் பெர்னோலி அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஏடாமா? when one term differentiation and one term integration seems to be easy to you, you just apply Bernoulli there.
அங்கே பெர்னாலி அப்ளை பண்ணிக்கோங்க. யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் யுவர் ஆன்சர். ரைட்ராப்பா? எல்லாரும் கிளியரா? ஒரு சம்மை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுலாம் 9th சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாடா பசங்களா? ஹாவ் அ கிளாரிட்டி? டன். அந்த டிஃப்ரென்சியேஷனையும் இன்டெகிரேஷனையும் ப்ராப்பராக பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. சைனில் எந்த வித ப்ராப்ளமும் பண்ணாமல் எழுதுங்க. சைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ராமா. சரிங்களா? வாட் அபவுட் தி சம்? இப்போ இந்த சம்முக்கு நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ் ஸ்கொயர் யூ நோ, சைன் யூ நோ. அவங்களோட இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் இஸ் ஈஸி. ஜஸ்ட் கோ வித் பெர்னாலி. ஓகே, இதுவும் அதே தான். திஸ் இஸ் ஆல்சோ சேம் திங். when you have a polynomial and when you have a e power, you use Bernoulli யூஸ் பண்ணி 1 - 1 அப்ளை பண்ணுவீங்க. இந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறது தான் இதில் பெரிய டாஸ்காக இருக்கும். ஆர் இதில் ஏதாவது சம்மன் உங்களுக்கு போடணும்னு சொன்னீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். ரைட்டாடா பசங்களா? ஸோ சேம், திஸ் இஸ் ஆல்சோ பெர்னாலி. ஓகே, இப்போ இந்த சம்மை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். ரைட்? ஐயோ இது எப்படிதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டாடாமா? ஓகே, ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜர் எல்லா சம்லையுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பெரிய இன்டெகிரேஷனாக நம்மளுக்கு குட்டி இன்டெகிரேஷனாக மாற்றுறதே அந்த சப்ஸ்டியூஷன் தான். சரியாடாமா? சப்ஸ்டியூஷனுங்கிறத எப்போ நீங்கள் யோசிக்கணும்? எப்போ நம்மளுக்கு யோசிக்கணும்? whenever I need something to be very constrained, எனக்கு ஒரு கொஞ்சம் குட்டியாக அவங்க மாறணுன்ற பட்சத்தில் தான் நான் சப்ஸ்டியூஷன் பற்றி யோசிப்பேன். கரெக்டாடாமா? அண்ட் இப்போ இன்னொரு டைம் நான் சொல்லியிருக்கேன், சப்ஸ்டியூஷனை பற்றி இன்னொரு டைமும் நம்ம யோசிப்போம். எந்த சுச்சுவேஷனில் கேட்டிங்கன்னா உங்களோட இன்டெகிரண்ட்டில். ஓகேங்களா? when your integrand contain both a term and its differentiation, அந்த டேர்மும் அவங்ககிட்ட இருக்கும், அவனோட டிஃப்ரென்சியேஷனும் அதே இன்டெகிரண்ட்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் அந்த எல்லா கேஸ்லையும் நான் சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ நீட் யூ டு பி வெரி வெரி தரோ வித் யோர் டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா. உங்களோட டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாவை ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இது இதோட டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா தான், இது இதோட டெரிவேட்டிவ் தான்ன்றது நம்மளுக்கு பக்கா கிளாரிட்டியோடு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டாடாமா? ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா tan inverse xங்கிறது ஒரு டேர்ம், அண்ட் அந்த tan inverse of x ஓட டிஃப்ரென்சியேஷன் டெரிவேட்டிவ் என்னது? 1/1 + x². அதுவுமே இதே கொஸ்டின்ல நம்மளுக்கு இருக்கு. நான் இம்பார்ட்டன்ட் சம் பேசிக்ஸில் போகலான்னு ஐ வாஸ் சேயிங் எவ்ரி சம்ஸ் டு யூ. இண்டிவிஜுவலாக நான் எல்லா சம்ஸுக்குமே என்னால் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. பட் எல்லா சம்ஸுக்கும் அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஐம் கிவிங் அன் ஓவர்வியூ டு யூ. ஓகேங்களா? நம்ம இன்னும் இம்பார்ட்டன்ட், ஐம் ஜஸ்ட் ரிவைசிங் விடாமா. ஸ்பீடாக போகவா? ஐ எம் கோயிங் ஸ்பீட்ராப்பா. ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? ஆல்ரெடி 3 exercise completed. So this is 4th exercise. Don't worry. இந்த ஒரு லைவ்ல 9.3, 9.8, 9.9 இந்த 3 தாண்டி மற்ற எல்லாமே will be completed. ஓகேங்களா? அண்ட் அந்த 3 வந்து நான் பார்ட் 2 தான் பண்ணணும். சரிடாப்பா? ஸோ 9.3 ஓவராலாக ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். யாடா பசங்களா? ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாமா? வாட் இஸ் யர் சப்ஸ்டியூஷன்? டேக் யூர் சப்ஸ்டியூஷன் இஸ் tan inverse of x, and what is your dt? Your dt is 1/1 + x² into dx, and you have to apply this box. நீங்கள் பாக்ஸ் போடணும். ரைட்டடாமா? ஸோ எக்ஸ் வந்து 0 and 1. ஸோ 0 நீங்கள் போட்டிங்கன்னா tan inverse of 0 என்னது? 0. 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? π/4. Okay, Vadappa. So what happened? It is 0 to π/4 sin 3t into t whole into dt. Any doubt, Rama? ஸோ நம்ம சொன்னல ஒருத்தங்களோட டிஃப்ரென்சியேஷன் ஈஸி, ஒருத்தங்களோட இன்டெகிரேஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ u is equal to t, your v is equal to sin 3t. ரைட்டா? your u1 is equal to sin integrate பண்ணா minus cos. So minus 3t divided by 3. And what is the differentiation? 1.
minus 1 by 3 into sin 3t/3. அவ்வளோதான்டா பசங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னது? இவங்க 2 பேர்த்தோட மல்டிப்ளிகேஷன். ஸோ minus t/3 cos 3t. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1/9 sin 3t. π/4 0 அப்ளை பண்ணணும் சரிங்களா? ஸோ π/4 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இட் இஸ் 3 π/4. ஸோ 3 π/4னா காஸோட வேல்யூ நெகட்டிவ் ஓகேங்களா? ஏன்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வருவாங்க. 120 3 π/4னா இட் இஸ் 120 டாமா. 150 ஓகே. ஸோ 150ன்ற பட்சத்தில் என்ன ஆகும்? இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ அப்போ இது நம்மளுக்கு என்ன ரெப்ளிகேஷன் ஆகும்? நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஆகும். டீக்கு பதிலாக π/4 போடணும். ஸோ இப்போ π/12 இன்ட்டு 1/√2 ஓகேவாடாமா? ப்ளஸ் இதில் π/4 அப்ளை பண்ணிங்கன்னா சேம் 1/√2 தான் ஆன்சர். 1/9√2. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மைனஸ் சைன் போட்டு 0 அப்ளை பண்ணணும். 0 அப்ளை பண்ணிங்கன்னா திஸ் டேர்ம் பிகம் 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் இட் இஸ் 1. ஸோ 0. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் வேணுன்ற பட்சத்தில் 3√2 வெளியே காமனாக எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் 3√2 as common. So π/4 plus 1/3 will be your answer inside. ஓகேவாடா பசங்களா? Everyone okay with the sum? Okay then. சென்னை ஸ்கூலுக்கு லீவா இல்லையா? ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் திஸ் டாமா. எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் இல்லைடாமா. சாரி. ஒன் செக் பசங்களா. ஆனால் இன்னைக்கு புயல் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க நியூஸில். ஐ செக் பண்ணிக்கோங்க இதுக்கும். தே ஹவ் மென்ஷன் தட் புயல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குன்ற மாதிரி. ஓகே. ஒரே நிமிஷம் தாம்மா. ஸோ யா ஆல்மோஸ்ட் another 5 sums பார்த்தோம்னா will be complete. 122 to 127. டே பசங்களா இப்போ வரைக்கும் பார்த்ததுல கிளாரிட்டி வச்சுருக்கீங்கல்ல? யூ ஹாவ் ஆல் கிளாரிட்டி ரைட்? ஸோ ஏன்னா ஒரு 4 மாடல்ஸ்க்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரைட்? இன்னும் பார்த்தீங்கன்னா
3 எக்ஸர்சைஸ் மட்டும் தான் நான் லெஃப்ட் பண்ணுவேன். மத்தது எல்லாமே நான் இப்பவே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். ஓகே டன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் மாடல். ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு மாடல் சொன்னேன். கடைசியில் நம்ம எல்லா மாடல்ஸையும் ரீகாப் பண்ணுவோம். ஸோ தட் யூ ஹேவ் டு நோ. நீங்கள் எனக்கு அதை ரிப்பீட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரியாடாமா? இது என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர்லி காஸ் ஸ்கொயர்லி வந்தா ஐ ஹவ் மென்ஷன் ரைட். உங்களோட டினாமினேட்டர் சைன் ஸ்கொயர்லியோ காஸ் ஸ்கொயர்லியோ வந்தால் இந்த மாடல். ஓகேங்களா? வாட் இஸ் இட் ராமா? சைன் ஸ்கொயர் ஆர் ஏன்னா இது வந்து நம்ம tan இன்வெர்ஸ் ஃபார்முலாக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்? இவங்க டேனாக மாற்றுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். சேஞ்ச் இன்டூ டேன். இவங்களுக்கு டேனாக மாற்றணும். டேனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? சைனை காஸால் டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ ஓவரால் எல்லா டேர்மையும் காஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ 0 to π/2 1/cos square x dx whole divided by 4 cos sin square x divided by cos square x. Plus 5 into this one. This is cos square x divided by cos square x. So 0 to π/2 secant square x dx whole divided by இது என்னடாமா 4 sin square cos square என்னவா மாறும்? It is tan square x plus 5. மாற்றியாச்சாடா பசங்களா? எல்லாத்தையும் டேனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டோம். நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நவ் யூ ஹேவ் டு சேஞ்ச். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். டேனுக்கு சேஞ்ச் பண்ண மோட்டிவே இதுதான். ஓகேங்களா? ஏன்னா டேனை நான் சப்ஸ்டியூஷனுக்கு எடுத்துப்பேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு tan x அண்ட் வாட் அபவுட் யோர் டிடி? யோர் டிடி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வருவாங்க. ஸோ இந்த சம் எப்படி நம்மளுக்கு மாறும்? 0 to π/2 நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ 0 போட்டிங்கன்னா 0 தான் கிடைக்கும். π/2 போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டின்னு ஆகும். ஸோ 0 to infinity just dt divided by 5 plus 4t square. இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், ரைட்? ஸோ ஃபார்முலா என்னடாப்பா? இன்டகிரேஷன் ஆஃப் 1/a square plus x square. What is the formula of integration of 1/a square plus x square? Which is tan inverse of x by 1/a into tan inverse of x by a. Right? 5ங்கிறது என்ன ஸ்கொயர் நம்பர்? √5 ஸ்கொயர் பண்ணா 5 கிடைக்கும். 4t ஸ்கொயர்ங்கிறது யாரோட ஸ்கொயர் நம்பர்? 2t யோட ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ which is nothing but 1/√5 tan inverse of 2t divided by √5 into 1/2 into 1/2 போடணும், மறந்துடாதீங்க. ஏன்னா இங்கே டீயோட கோஃபிஷியன்ட் வந்து 2ன்னு இருக்கா. ஸோ அதை நீங்கள் அங்கே போட மறந்துடக்கூடாது, ரைட்? இதை நீங்கள் மறந்துடுவேன். நான் சொல்கிறேன், யூ வில் டெஃபினெட்லி லீவ் தட். பட் அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? 0 to infinity அப்ளை 0 to infinity டாமா. ஸோ 1/√5 நம்ம 1/2√5 நம்ம வெளியே வச்சுக்கலாம். இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா π/2ன்னு கிடைக்கும். -0 போட்டிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்? யுவர் ஆன்சர் இஸ் 1/2√5 into π/2 which is π/4√5. அவ்வளோதாண்டா பசங்களா, சம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 0 to infinity dt divided by 5 plus 4t square. அந்த சேஞ்சிங் ப்ராசஸ் தான் நம்மளுக்கு டிஃபிகல்ட். மற்றது எல்லாமே ஈஸி. ரொம்ப குளிர் தான். டோன்ட் யூஸ் ஃபேன் பசங்களா, ஸ்வெட்டர் போட்டுக்கோங்க. குளிரில் தூக்கமாக வருமே. யா. ஸோ வாட் இஸ் இட்? நான் உங்களுக்கு சொன்ன க்ளூ தான். லைக் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் தெர் ஆர் சம் சர்டனிட்டி டு ஐடென்டிஃபை. ஸோ நான் என்ன சொன்னேன்? டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயரோ சைன் ஸ்கொயரோ வந்தால் யூ சேஞ்ச் இட் டு டேன். ஸோ இப்போ இதை டேனாக மாற்றணும். என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை இது ஸ்ட்ரெயிட்டாக டேனாக மாற்ற முடியாது. ஸோ இப்போ காஸால் டிவைட் பண்ணிடுங்க. என்டையராக காஸால் டிவைட் பண்ணிடுங்க. You will be having 1/cos square x dx whole divided by 1 secant square x plus 5 மட்டும் இருக்கும். ரைட் அடாமா? ஸோ திஸ் இஸ் secant square x.
எனக்கு தேவை என்னது? ஐ நீட் tan. எனக்கு tan தான் வேணும். சீக்கண்ட்லாம் வேண்டாம். ஸோ tan சீக்கண்டா சீக்கண்ட்டை tan மாத்த முடியுமா? எஸ். சீக்கண்ட்டை என்னால tan மாத்த முடியும். ஹவ்? 1 மைனஸ் tan ஸ்கொயர், சாரி 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ 6 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ரைட் அடாப்பா? ஸோ t இஸ் ஈக்குவல் டு tan x அண்ட் dt இஸ் ஈக்குவல் டு secant ஸ்கொயர் x dx அண்ட் இது என்னவா மாறும்? 0 to infinity-ஆ மாறும். when your limits change into 0 to infinity, இப்போ 0 to infinity dt divided by 6 plus t square. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by root 6 tan inverse of t by root 6 into infinity 0. ஸோ infinity போட்டிங்கன்னா pi by 2, ஸோ pi by 2 root 6. This is your answer. See, இந்த சம்மை 1 minute தான் எடுத்துக்கிட்டோம், 1 minuteல சால்வ் பண்ணிட்டோம். இன்டகிரேஷன் டஃபெல்லாம் கிடையாது. இன்டகிரேஷன் சொல்ல போனால் ஈஸி தான். எப்போ எதுக்கு எந்த மாடல் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்சா. ஸோ ஓகேவாடா பசங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐம் ஜஸ்ட் கிவிங் அ ரிவிஷன் ஸோ தட் ஐ அண்ட் ஏபிள் டு ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் தி கொஷின். இந்த கொஷினை பார்த்தோன்னே இதுக்கு இதுதான் மாடலா அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புகிறேன். சரிடாமா எவ்ரி ஒன்? how to predict? நான் அதுக்கு தான் க்ளூ கொடுத்தேன் ரவி. whenever denominatorல, ஓகேங்களா, இது எல்லாமே எழுதி வச்சுக்கோங்கடா பசங்களா. whenever your denominators have sin square x cos square x, so you have to change into tan. tanக்கு அவங்களை ஈஸியாக மாற்றிடலாம். ஓகே வாடாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இந்த லைவோட ஃபைனல் மாடல்றாமா, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இது வந்து ஃபார்முலா, பட் இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை ப்ரூவ் பண்ணால் யூ ஹேவ் டு யூஸ் பெர்னோலி. ஏன்னா இது வந்துட்டு okay now this is integration and this is differentiation, right? So u is equal to x power n, v is equal to e power minus x dx. So v1 என்னன்னு கேட்டிங்கன்னா minus into e power minus x. உங்களோட u1 என்னது? n into x power n minus 1. What is your v2? Minus into minus plus e power x தான் வரும். What is your u dash? n into n minus 1 into x power n minus 2. ஓகேங்களா? So what is your v3? It is minus e power minus x. So இந்த மாதிரி சம் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்க போகுது. கரெக்டாடா பசங்களா? இட் வில் கோஸ் ஆன் ரிப்பீட்டிங். இது ஒரு ரிப்பீட்டட் ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்க போதுங்களா? எஸ். So what is u double dash? n into n minus 1 into x power n minus 2 into x power. Important theorems, okay Dama? Okay Vikashni, of course Dama. So n minus 2 வரைக்கும் போட்டோமா? x power n minus 3. v power 4 is equal to e power minus x. ரைட் பசங்களா? ஸோ இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணுவீங்க, இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணுவீங்க, இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணுவீங்க, இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணுவீங்க. ஓகே, மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுவோம், தென் 0 அப்ளை பண்ணுவோம். whenever you apply 0 எல்லாமே நம்மளுக்கு எவ்ரி டேர்ம் பிகம் 0 அண்ட் இன்ஃபினிட்டி போட்டாலும் எல்லா டேர்மும் 0 ஆயிடுவாங்க. சரியா? ஸோ 0 ஆகாத ஒரே ஒரு டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னாமா, ஏன்னா எல்லா டேர்ம்லையுமே உங்களுக்கு எக்ஸ் இருக்கும், எல்லா டேர்ம்லையுமே உங்களுக்கு எக்ஸ் இருக்கும் அண்ட் எல்லா டேர்ம்லையுமே இ பவர் மைனஸ் எக்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி டேர்மில் நம்மளுக்கு இ பவர் மைனஸ் எக்ஸ் இருப்பாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேர்மில் இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குன்னா when you are applying infinity it becomes 0. ஏன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0.
ஓகேங்களா? அதனால அப்பர் லிமிட் ஃபுல்லாமே 0வா தான் நம்மளுக்கு இருக்கும். மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்டும் நம்மளுக்கு 0வா இருக்கும். எது வரைக்கும்? கான்ஸ்டன்ட் டெர்ம் வர வரைக்கும். ஏன்னா மத்த எல்லாத்துலயுமே x 0 தானே. அப்ப x into anything 0 into anything it is 0. ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் என்டையரா லாஸ்ட் டேர்ம் தான். ஸோ இப்போ un ன்னு வச்சுக்கோங்களேன். n into n minus 1 into n minus 2 into n minus 3 into up to so on 1 வர வரைக்கும். ஏன்னா x முடிஞ்சிரும். ஸோ 1 வர வரைக்கும். Which is Vn. You will be having some e power n வந்து ஈவனா இருந்தா நம்மளுக்கு மைனஸ் வரும், இல்லைன்னா ஆடா இருந்தா பிளஸ் வரும், ரைட்? மேம் பெர்னாலி இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஹவு டு ப்ரெடிக்ட். உங்களுக்கு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸே இல்லைடா பசங்களா, சரியா? யூ ஹாவ் பெர்னாலி, ரைட்? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸும் பெர்னாலியும் ஒன்று தான், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் யூஸ் பெர்னாலி. பெர்னாலி இஸ் இனஃப், ஓகேங்களா? இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அண்ட் பெர்னாலி இஸ் டோட்லி சேம், நாட் டிஃப்ரெண்ட். ஸோ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸை இன்னும் எலாபரேட் பண்ணால் அதுதான் பெர்னாலி, ரைட்? சரியாடாமா? ஸோ திஸ் e power you will be having like minus 1 to the power n e power minus x. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருப்பாங்க. கடைசியில் இந்த டேர்ம் மட்டும் தான் வரப்போகுது. 0 அப்ளை பண்ணிங்கன்னா இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ அப்போ 0 to infinity e power minus x into x power n dx is equal to. What is your answer? n into n minus 1 into n minus 2 up to n. இது என்னன்னு எடுத்துக்கலாம்? n factorial. அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன? இப்போதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் பசங்களா? இங்கே என்ன எக்ஸ் இருக்கோ அதே எக்ஸ் இங்கேயும் இருக்கும், இல்லைன்னா வர வைக்கணும், ஓகேவா? ஸோ இ பார்ல என்ன இருக்காங்களோ டேக் இட் அஸ் டி, அதை நீங்கள் டீயா எடுத்துக்கோங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 3x. வாட் இஸ் யோர் டிடி? 3 into dx. அப்போ dxோட வேல்யூ என்னது? dt by 3. xோட வேல்யூ என்னது? அப்போ t by 3. லிமிட் என்னவா மாறும்? t 0 போட்டிங்கன்னா x இதுவும் 0 தான், இதுவும் இன்ஃபினிட்டி தான். ஸோ இட் இஸ் சேஞ்சிங் டு 0 to infinity. tக்கு பதிலாக t by 3 the whole power 5 and e power minus t into dt by 3. சரியாடாமா? ஸோ அப்போது இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 1 by 3 power 6, 0 to infinity t power 5 e power minus t dt. சரியாடாமா? ஸோ என்ன ஆகும்? இதோட ஃபார்முலா என்னது? n factorial. ஸோ 5 factorial. ஸோ 5 factorial divided by 3 power 6. This is exercise number 9.6 demo. 6 or 7. ஓகேங்களா? இட் இஸ் 9.7. அவ்வளோதானே பசங்களா? கொஷின் முடிஞ்சிடுச்சு. நோவா? Why? Any changes in the answer? ஏடாமா? ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டேக் சப்ஸ்டியூஷன். இதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க சப்ஸ்டியூஷன் எடுக்கணுன்ற மாதிரி. யாரை சப்ஸ்டியூஷன் எடுத்திருப்பீங்க? tan x. ஸோ t is equal to tan x. ரைட்டாடா பசங்களா? t is equal to tan x and 1 by cos square 6. ஸோ cos square 6னா it is secant square 6ன்னு அர்த்தம். ஸோ dt என்ன வரப்போகுது? secant square x dx. ஸோ நம்மளுக்கு இப்போ எப்படி இருக்குது? 0 to pi by 2 e power minus tan x and secant power 6 tx அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் லிமிட்ஸை சேஞ்ச் பண்ணிங்க. எக்ஸுக்கு வந்து 0 pi by 2 போட்டிங்கன்னா டீக்கு பார்த்தீங்கன்னா 0 இன்ஃபினிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 0 to infinity e power minus t இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? இட் இஸ் secant ஸ்கொயர் போச்சுன்னா secant power 4x மட்டும் தனியாக இருப்பாங்க.
into dt மட்டும் இருக்கும். ரைட்டாடாமா? ஸோ secant power 4x it is 1 minus tan 1 plus tan square x the whole square. ரைட்டா பசங்களா? தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. யூ ஜஸ்ட் செப்பரேட் போத். ஸோ இதை செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா என்னது? e power t 1 plus t power 4 plus t square. செப்பரேட் பண்ணி 3 இன்டகிரேஷன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரியாடாமா? ஓகே ரவி, அஃப்கோர்ஸ் டாமா, நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் திஸ் ஒன்? e power minus t t power 4 dt plus 2 into 0 to infinity e power minus t t square dt. ரைட்டா பசங்களா? இதோட ஆன்சர் என்னது? ஸோ e powerனா மைனஸ் e power minus t, இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் 0 தான். ஸோ நான் 1 will be having. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 என்ற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு when you apply this one, 4 factorial is your answer. What about this one? 2 into 2 factorial. 4 factorial na 24 and this is 4, 2 into 2 it is 4. So 28, 29. அவ்வளோதாண்டா பசங்களா? சரிங்களா? That's it. Question kadam here's. Okay everyone. So இப்போ ஒரு rapid questionஸ்க்கு ரெடியா? rapid question sections. ஸோ ஒரு சில சம்ஸை கொடுத்துட்டு நான் ஒரு மாடல் சொல்ல போகிறேன். இது என்ன மாடலில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. சரியாடாமா? ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக போடுங்க மேம். 9th சாப்டரில் இருக்க ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ண சொல்கிறீங்களா? ஏடாமா? இட் இஸ் காமா இன்டகிரேஷன். தட்ஸ் இட். ஸோ ரைட்டாடா பசங்களா? எஸ், ஓகே, டன். Okay, so the first thing I will be asking like this, ஓகேங்களா? Express as a limit. அப்போ வந்து அது என்ன எக்ஸசைஸ் மாடல்? ஓகேங்களா? Express as a limitனா which exercise it follows? எந்த எக்ஸசைஸ் படி அவங்க வருவாங்க? Express as a limit. இந்த எக்ஸசைஸ் டமா? Or which model you have to use it? (9.2). Yeah, it is 9.2. Good, Rapasala. Okay. Science-க்கு பவர்ஸ் இருக்கு. ஓகேவா? I have numeratorல சைன்ஸ்க்குலாம் பவர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? Numeratorல sin raised to some powers. So which model you will use? So இவங்க எதுபடி வருவாங்க? ஸோ யாரா பசங்களா, குவார்டர்லிக்கு நம்ம அப்படி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு யூ டு கம்ப்ளீட் சம் சாப்டர் ரிவிஷன்றாமா. சாப்டர்ஸே நிறைய பேத்துக்கு தெரியாது. சேஞ்ச் இன்டு டேனா? ஓய், அதனால தான் தெளிவாக சொன்னேன். நியூமரேட்டர், ஐ ஹவ் மென்ஷன் இட் இஸ் நியூமரேட்டர். ஓகேவா? நியூமரேட்டரில் இருக்காங்கன்னா ஏன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஓகே, யூஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா. எஸ், உனக்கு எக்ஸசைஸ் நம்பர் தெரிலனா அந்த ஃபார்முலா கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். யூ ஹேவ் டு யூஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா. யாடாமா? ஓகே, எக்ஸ் பார் 6 1 மைனஸ் எக்ஸ் பவர் 7. இதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணுவீங்கடாமா? யுவர் இன்டகிரேஷன் லைக் திஸ். வாட் மாடல் யூ வில் யூஸ் இட்? இது யாருக்கு கீழே வருவாங்க? காமா இன்டகிரேஷனா? இதுவும் ரிடக்ஷன் தாண்டாமா.
பெர்னாலி நோ. அடே பசங்களா, ஐ ஹவ் மென்ஷன் ரைட். ஏய் இதுவும் 9.6 தான்டா பசங்களா. ஸோ m ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m plus n plus 1 தி ஹோல் ஃபேக்டோரியல். மறந்துடாதீங்க, இதில் 1 மார்க்ஸ் அதிகமாக வரும். இந்த டைப்பில் யூ வில் ஹாவ் 1 மார்க்ஸ். இதில் 1 மார்க்ஸ் இன்சைட் 1 மார்க்ஸ் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இட்ஸ் அ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸில் இதில் நிறைய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் அவுட். நான் என்ன சொன்னேன், லீனியர் டேர்ம்ஸுக்கு பவர் ரைஸ் ஆயிருக்குன்றப்போ திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட். ஓய் திஸ் இஸ் ஆல்சோ ரிடக்ஷன் ஃபார்முலா. அதுவும் ரிடக்ஷன் ஃபார்முலா தான். சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? எஸ். when I'm having denominators, என்னோட denominatorsல I'm having trigonometrics in format of square. ஸ்கொயர்ஸ் ஃபார்மேட்ல எனக்கு trigonometry இருக்காங்க, denominatorsல வராங்க. ஸோ அப்போ நான் என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம்டாமா? tan, yes, change into tan. Beautiful டா பசங்களா, change to tan. சூப்பர். ஓகே. அது வேணா உங்களுக்கு நச்சுன்னு பதிஞ்சிருச்சு. ஆமா தானே? யா ஓகே. மற்றதை விட தட் இஸ் வெரி குயிக் டு ரிமூவ் ஃபார் யூ, ரைட்? ஓகே. நெக்ஸ்ட்டு, when I have only 2 terms or என்னால் சப்ஸ்டியூட் பண்ணி அது 2 டேர்மாக மாற்றிக்க முடியும். லைக் some x cube sin 3x. இது எதை வச்சு சால்வ் பண்ணலாம் பசங்களா? some x cube sin 3x. இது எதை வச்சு சால்வ் பண்ண முடியும் உன்னால? x cube sin 3x dx. Bernoulli. Good. That's it. ஸோ அப்போ இனிமேல் ஒரு கொஷினை பார்த்தா யோசிக்க மாட்டீங்கல்ல? எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் வரது இதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிடாமா? ஸோ அப்போது இன்னைக்கு எல்லாம் லைக் வாட் வி ஹவ் தரோட் வித் நம்ம 9.1 9.2 பார்த்துருக்கோம். 9.1 9.2 அண்ட் ஹவு பெர்னாலி தியரம். 2 டேர்ம் தான் இருக்கு விகாஷ்னி. ஒருத்தர் டிஃபரன்சியேஷனில் நம்மளுக்கு ஈஸியாக இருக்காங்க, ஒருத்தங்க இன்டகிரேஷனில் நம்மளுக்கு ஈஸியாக இருப்பாங்க. So I said now it is Bernoulli. And they are in multiplication. வேற மெத்தடும் பாசிபிள் தான். ஆனால் இது பெர்னாலி இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா எக்ஸ் கியூப்னா 3 டேர்ம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ u1 u' u2 அப்படின்னு சொல்லி இவங்க மட்டும்தான் வருவாங்க, ரைட்? அண்ட் 9.4லேருந்து 9.7 வரைக்கும் நம்ம தரவு பண்ணியாச்சு. ஸோ உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் how many exercise we have completed? 4 5 6 7 6 எக்ஸசைஸ் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணோம். இன்னும் 3 எக்ஸசைஸ் தான் 9th சாப்டரில் தரவு பண்ணுறதுக்கு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு ஈவினிங் வந்துக்கிட்டு ஆர் இஃப் யூ ஹாவ் எனி டைம், ஸோ ஸ்கூலில் போய் பண்ணாலும் சரி, வாட் எவர், ஏதாவது ஒரு லஞ்சில் tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, இன்டெகிரேட் பண்ணுறது கஷ்டம்டாமா. ஏன்னா டேனை வந்து கண்டினியூஸாக உன்னால இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மண்டே கிளாஸ் இல்லடா பசங்களா. ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து if it is numerator, sin and cos power ரைஸுக்கு ஆயிருக்கு. ஸோ சைனுக்கு சம் பவர்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி மாடலில் எப்படி சால்வ் பண்ணணும்னா ரிடக்ஷன். ஸோ sin power 7x, sin power 8x, sin power 9x. ஸோ sin and cos it is raised to some powers அப்படின்னா you can change into reduction formula. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரிடக்ஷன் ஃபார்முலாவில் 0 to π/2 தான் இருக்கணும். ஓகேங்களா? காமா இன்டகிரேஷன்னா 0 to infinity தான் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஃபார் திஸ் ஒன் இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 0 to 1 தான் லிமிட்டாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. அந்த லிமிட் ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் அது பண்ணணும். சரிங்களா? ஃபார் ரிடக்ஷன் ஃபார்முலா, பேசிக்கலி ரிடக்ஷன் ஃபார்முலாக்கு யூ ஹாவ் லிமிட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ சைனுக்கும் காஸுக்கும் ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 0 to π/2 லிமிட் இருந்தாகணும். சரியாடாமா?
காமா இன்டகிரேஷன்னா இதுடாமா. ஸோ இ பவர்ஸ். ஸோ இ பவரில் ஒருத்தன் இருப்பான், பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு டேர்மாக இருப்பாங்க. ஸோ யூ வில் பி சப்ஸ்டியூஷன் உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் பண்ணுறது தெரியும். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்காங்கன்னா தட் இஸ் காமா இன்டகிரேஷன். ஸோ ஒருத்தங்க அவங்களோட அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் பக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களே ஈக்கு பவராகவும் ரைஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டகிரேஷன் வந்து காமா இன்டகிரேஷன். இட் இஸ் n ஃபேக்டோரியல். ஓகே வாடாமா, டன். டே பசங்களா, 11th சாப்டர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எஸ், ஐ ஹாவ் போஸ்டட் ஆல் 11th சாப்டர் எக்ஸசைஸ் வீடியோஸ். ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் பாருங்க, சரிங்களா? ஸோ காமா இன்டகிரேஷனோட லிமிட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னது? 0 to infinity. ரிடக்ஷன் ஃபார்முலோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னது? 0 to π/2. ஓகேங்களா? அண்ட் திஸ் ரிடக்ஷன் ஃபார்முலா, இந்த லீனியர் எக்ஸ்பிரஷன்ஸோட ரிடக்ஷன் ஃபார்முலா வந்து 0 to 1. கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ஓகே, பெர்னாலிக்கெலாம் தேவையில்லை, மற்றவங்களுக்குலாம் எந்த லிமிட் ஸ்பெசிஃபிகேஷனும் நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த 3 விஷயத்துக்கு லிமிட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. டுமாரோ மார்னிங் இல்லடாம்பா, ஓகேவா? டுமாரோ வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து 8 hours இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ரைட்? யூ வில் பி கோயிங் டு ஹாவ் மேரத்தான், கெமிஸ்ட்ரி மேரத்தான். ஸோ நான் வந்து மேக்ஸ் எடுக்கல, சரிடாமா? எஸ், காமா இன்டகிரேஷனாலே 0 to infinity தான்டாமா. ஓகேங்களா? இல்லடாமா, மண்டே கிளாஸ் இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சாப்டர் 9. பசங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டேன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர். 1லேருந்து 12th சாப்டர் வரைக்கும் இருக்க ஹாஃப்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி போஸ்டட் ஃபார் யூ கைஸ். ஸோ யாரெல்லாம் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்களோ தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க, சரியாடாமா? எக்ஸ் பவரில் இருக்கிறது தான் ஆன்சராக வரும்ல மேம்? இல்லைடாமா, எக்ஸ் பவரில் இருக்கிறவங்க தான் ஆன்சராக வருவாங்க. எஸ், யா. ஒய் மேம் மண்டே கிளாஸ் இல்லை அப்படியா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் சண்டே ஆல்சோ கிளாஸ்டாமா. எனக்கு சண்டேவும் கிளாஸ் இருக்குது. எஸ்டா பசங்களா? ஸோ சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ரொம்ப ஃபெட்டப் ஆகிடக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான் ஒரு பிரேக் மட்டும், சரிங்களா? நெக்ஸ்ட் லைவ் வந்து பார்ட் 2 வேணுமா? ஓகே, ரைட்ரா பசங்களா, பார்த்துக்கலாம், சரிங்களா? அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு December 8 வரைக்கும் தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸுக்கான மேரத்தான் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஐ திங்க் December 8 வந்து உங்களுக்கு தமிழ் மேரத்தான் ஸ்டார்ட் ஆயிரும், சரியாடா பசங்களா? எஸ், கிளாஸ் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கான மேரத்தான்ஸ் வில் பி ரன்னிங் தட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணுறத பண்ணால் போதும், சரியா? இப்போ டோட்டலி ஹவு மெனி சாப்டர்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட்? வி ஹவ் கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 12th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒன் ஷாட்டில். நெக்ஸ்ட்டு 5th சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 2nd சாப்டர் கம்ப்ளீட்டட் அண்ட் 8th சாப்டர் கம்ப்ளீட்டட். நவ் இதோட சேர்த்து 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 5 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் 8 சாப்டர்ஸ் தரவாக இருந்தாலே we can do very better, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்னடாமா, இப்போது மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3 சாப்டர்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 3 சாப்டரில் 6 and 7 மஸ்ட் பி இன்க்ளூடட். 6 and 7 நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன் அண்ட் 3யும் நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன், சரிங்களா? சாப்டர் 3 is 1. ஸோ 1, 6, 7 இந்த 3 சாப்டர்ஸை நம்ம இன்னும் ரிவைஸ் பண்ணாலே இட் இஸ் டன், ஓகேங்களா? ஹாஃப் இயர்லிக்கு போதுமான அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ சென்டம் ரீச் பண்ண இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், ஓகேவாடாமா? ஸோ தியரம்ஸ் எல்லாமே நான் டோட்டலாக போடுறேன்டா பசங்களா, சரிங்களா? எஸ் எவ்ரி ஒன். ஸோ பாய் பாய் பசங்களா அண்ட் ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டே.